பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாத்ராகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஸோ இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். நிறைய போராட்டங்கள்ல இந்த காலை வேளையில நீங்க இருக்கலாம். நீங்க போய் அதை செய்யணும், நீங்க போய் அதை சால்வ் பண்ணணும், நீங்க அதை ப்ரூவ் பண்ணணும், சரியா, நீங்க ஜெயம் எடுக்கணும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்க அமைதியா இருங்க. ஏன்னா சிலர் உங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு காலையில் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் அந்த காரியத்துல இன்னைக்கு முன்னாடி வரப்போகிறார். ஒரு மகள் ஸ்கூல்ல படித்து கொண்டிருந்தார்கள். சின்ன பொண்ணுதான். ஸோ டெய்லி ஸ்கூலில் போனால் அவங்களுடைய ஸ்கூலில் இருக்கிற அவங்க கிளாஸ்மேட்ஸ்லாம் அவங்கள கிண்டல் பண்ணுறதும் கேலி பண்ணுறதும் சரியா பரியாசம் செய்யறதெல்லாம் இருந்தபோது அந்த மகள் ரொம்ப வேதனைப்பட்டாள். ஸோ அவளால் எதிர்த்து பேச முடியல. ஆனால் அமைதியாக இருந்தா, ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் ஒரு நாள் யோசிச்சா, நம்ம ஏதாவது கேட்டுடலாமான்னு யோசிச்சா. ஆனாலும் அமைதியாக இருந்தாள். ஒரு நாள் இந்த பிரச்சனை ரொம்ப முத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அவ கூட பிறந்த சகோதரன் அந்த கிளாஸ்குள்ளர் என்ட்ரி ஆனான். அவன் உள்ளார வந்த உடனே எல்லாரும் கிண்டல் கேள்வி இந்த மகளை வெறுப்பேற்றிட்டு இருக்கும் பொழுது அவன் சகோதரன் உள்ளார வந்த உடனே எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. இப்போ அந்த மகள் தன்னுடைய சகோதரனை பார்த்தால், என் அண்ணன் வந்த உடனே எல்லாரும் என்ன ஆயிட்டாங்கன்னா அமைதியாயிட்டாங்க. அதே மாதிரிதான் நீ நிறைய பேர் உங்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கலாம். உங்களுக்காக ஆண்டவர் ஸ்டெப் இன் பண்ணுவார். நல்ல ஒரு டிஃபெண்டர். அவர் உள்ளார வருவார். உள்ளார வந்தாருன்னா உண்மையா நான் சொல்லுகிறேன், எல்லாரும் அமைதியாயிடுவாங்க. இன்னைக்கு எல்லாரும் அமைதியாகணுமா? ஆண்டவர் உள்ளார வருவார். நீங்க அமைதியா இருங்க. நம்மளா ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உடைய பிள்ளை நிறைய போராட்டத்தில் இன்னைக்கு இருக்கலாம். ஆண்டவரே, ஆண்டவர் உண்மையாகவே அநேக விதத்துல காயப்பட்டு கொண்டு இருக்கலாம், பேச முடியாம தவித்து கொண்டு இருக்கலாம், பலன் இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு நீங்க ஆண்டவரே அந்த காரியத்துல உள்ளார வாங்க. நீங்க முன்னாடி நில்லுங்க. நீங்க வந்துட்டீங்கன்னா எல்லாரும் அமைதியாயிடுவாங்க. இன்னைக்கு நீங்க அந்த இடத்துல இல்லாதனால எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த கால்வேளை உடைய பிள்ளையுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க வாங்கப்பா. நீங்க அந்த இடத்துல நிற்பீர்கள் என்றால் உண்மையாக எல்லாம் சால்வ் ஆயிடும். இந்த பிள்ளையோட வாழ்க்கையில அற்புதங்களை காண செய்யுங்க. இதனாலே கர்த்தாவே, வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவன் வேலை செலுத்திருக்கிற எல்லா போராட்டத்துக்கு நீங்க உள்ளார வாங்க. குடும்ப பிரச்சனைகளுக்கு உள்ளார நீங்க வாங்கப்பா. மற்ற உலக பிரகாரம் மக்களோ உறவினர்களோ வேண்டாம், நீங்க உள்ளார நில்லுங்க. அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே சுலபமாய் முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த பிசினஸுக்கு நீங்க வாங்க ஆண்டவரே. நிறைய இடத்துல கொட்டேஷன் கொடுத்துருக்கோம், இன்னும் காசு வரல. நிறைய இடத்துல பணம் வர வேண்டியது இருக்கு. யார் எங்களுக்காக பேசுவார்? நிறைய குழப்பத்தில் இந்த பிள்ளைகள் இருக்கலாம். எல்லா இடத்துக்கும் நீங்க வாங்க ஆண்டவரே. விசேஷமா இந்த சர்ச்சோட லேண்டு காரியத்துக்கு நீங்க வாங்க ஆண்டவரே. நீங்க இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க சால்வ் பண்ணுங்க. அந்த தேவையெல்லாம் நீங்க சந்திங்க. நாங்க யார் இடத்துல போவோம்? நீங்க வாங்க ஆண்டவரே. ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் சபைக்கு கொண்டு வாங்க. எங்களுடைய வாஞ்சை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவர். ஒரு பெரிய ரட்சிப்பு இந்த பெங்களூர் பட்டணத்துல உருவாவதற்கு ஆண்டவரே நாங்களும் ஒரு காரணமா இருக்கணும். எங்க சபையும் ஒரு காரணமா இருக்கும். சால்வேஷன் டீ ஒரு காரணமா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே மகிமையான காரியங்களை செய்யுங்க. இதனால பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுங்க. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா நன்மையால் நிரப்புங்க. ஒரு குறைவெல்லாம் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. உங்களுக்காக அவர் உள்ளார் வருவார். God bless you.